ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ஷீட்டோட டுட்டோரியல்ஸ்ல டுடே நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டெலீட் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட கூகுள் ஷீட் டுட்டோரியல்ஸ் உங்களால தொடர்ந்து பார்க்க முடியும். கூகுள் ஷீட் டுட்டோரியல்ஸ் தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா. ஓகே, டெலீட் செல்ஸ்ல நம்மளுக்கு மொத்தம் 4 டைப் இருக்குது. 4 டைப்ல ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு செல்ல முதல்ல டேட்டாவை இன்புட் பண்ணிக்கிறேன், அதாவது டெக்ஸ்ட் டேட்டாவை நான் இன்புட் பண்ணிக்கிறேன். டெலீட் டேட்டா அப்படின்னு கொடுத்துருவேன். கொடுத்துட்டு இந்த செல்லுல இந்த டேட்டாவை நான் டெலீட் பண்ணணும்னா இந்த செல்லை கிளிக் பண்ணி டெலீட் அப்படிங்கிற கீ, அதாவது கீபோர்டில் உள்ள டெலீட் அப்படிங்கிற கீயை யூஸ் பண்ணி டெலீட் கொடுத்தனா இது இந்த செல்லில் உள்ள டேட்டா மட்டும் தான் ரிமூவ் ஆகும், இந்த செல்லு நம்மளுக்கு ரிமூவ் ஆகாது. ஓகே, இதே இந்த செல்லுல ஒரு நியூமரிக் நம்பரை கொடுத்துட்டு இப்போ இங்க 12ன்னு கொடுத்துக்கிறேன். 12ன்னு கொடுத்துட்டு இந்த டேட்டாவை நான் ரிமூவ் பண்ணணும்னா மறுபடியும் போயிட்டு டெலீட் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த டேட்டா மட்டும் தான் நம்மளுக்கு ரிமூவ் ஆகும், இந்த செல்லு நம்மளுக்கு ரிமூவ் ஆகாது. ஓகே, இதே இந்த செல்லுக்கு நான் ஒரு கலர் ஒன்று இது பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கலரு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இதுல டெக்ஸ்ட் நான் இன்புட் பண்ணிக்கிறேன். டெலீட்னு DELETE டெலீட்னு கொடுத்துக்கிறேன். டெலீட்னு கொடுத்துட்டு இப்போ இந்த செல்லுல டெலீட் பத்தனை அழுத்தினா இந்த டேட்டா மட்டும் தான் நம்மளுக்கு டெலீட் ஆகும், இந்த கலர் நம்மளுக்கு டெலீட் ஆகாது. ஒன்று நீங்க டெலீட் கீ அழுத்தி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பேக் பேஸ் அப்படிங்கிற கீயை யூஸ் பண்ணி நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். ரெண்டு கீயுமே சேமா தான் ஒர்க் ஆகும். நான் வேணா உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நீங்க 1ன்னு போட்டுக்கிறேன், 1ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இதை டெலீட் பண்ணணும்னா நான் பேக் பேஸை கிளிக் பண்ணாலும் டெலீட் ஆயிடும் எனக்கு. ஓகே, இந்த செல்லை மட்டும் டெலீட் பண்ணணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு ஃபர்ஸ்ட் கலர் கொடுத்துக்கிறேன். இந்த செல்லுக்கு எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இந்த 3 அப்படிங்கிற செல்லை நான் டெலீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 1 இங்கேயும் 1 கொடுத்துக்கிறேன். இந்த சிலிங் 3 இதுல நான் ஒரு டெலீட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதுல எல்லாத்துலயுமே டேட்டா இருக்கு. இதை மட்டும் நான் டெலீட் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கீழே டெலீட் செல்ஸ்ல டெலீட் செல்ஸ் ஷிஃப்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இந்த செல்லு டெலீட் ஆயிரும், கீழே உள்ள செல்லு எனக்கு மேலே வந்துடும். இப்படியே இதே டெலீட் செல்ஸ் இங்க டேட்டா வச்சுக்கிறேன், 1 2 3 அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்கேயும் 1 இருக்கு. இப்போ டெலீட் செல்ஸ் ஷிஃப்ட் லெஃப்ட்னு கொடுத்துட்டேன்னா இப்போ இந்த டேட்டா இந்த இந்த செல்லு லெஃப்ட்ல போயிட்டு லெஃப்ட்ல இருக்கிற இந்த ரைட்ல இருக்கிற இந்த செல்லு லெஃப்ட்டுக்கு வந்துடும். ஸோ அதனால ஒன்று கீழே இருக்கிற செல்லு மேலே வரும், இல்லைன்னா ரைட்ல இருக்கிற செல்லு நம்மளுக்கு லெஃப்ட்ல வரும். ஒன்று அதை டெலீட் பண்ண, அதாவது அந்த செல்லை டெலீட் பண்ணா இங்க ஒன்று கீழே இருந்து மேலே ஒரு செல்லு வரும், இல்லைன்னா ரைட்ல இருந்து லெஃப்ட்ல ஒரு செல்லு நம்மளுக்கு மூவ் ஆகி அந்த இடத்த நம்மளுக்கு ஃபில் பண்ணும். புதுசா அங்க ஒரு செல்லு வராது. புதுசா நீங்க அங்க கிளியர் பண்ண தான் பண்ணணும். கிளியர் அங்க இருக்கிற டேட்டா மட்டும் நீங்க கிளியர் பண்ணா டெலீட் கொடுத்தா உங்களால கிளியர் பண்ண முடியும். இதே ஒரு காலமை டெலீட் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த காலமை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கிட்டு நான் இங்க டேட்டா என்டர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக இங்க டேட்டா என்டர் பண்ணிக்கிறேன். 1 2 3. இப்போ இங்கேயும் டேட்டா என்டர் பண்ணிக்கிறேன். 1 2 3. இப்போ இந்த காலமை மட்டும் டெலீட் பண்ணணும்னா இதை சூஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டெலீட் காலம் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா காலம் டெலீட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காலம் டெலீட் ஆயிடுச்சு, ரைட்ல இருந்த காலம் உங்களுக்கு லெஃப்ட்ல வந்துச்சு. இதே ஒரு ரோவை டெலீட் பண்ணணும், ரெண்டாவது அப்படிங்கிற ரோவை டெலீட் பண்ணணும்னா இப்போ டெலீட் ரோ அப்படிங்கிறத கொடுத்துடலாம். மேலே இருக்கிற ரோவையும் நம்மளால டெலீட் பண்ண முடியும், கீழே இருக்கிற ரோவையும் நம்மளால டெலீட் பண்ண முடியும் டெலீட் ரோவை கொடுத்து. இதை இன்னொரு வழியாகவும் உங்களால பண்ண முடியும். எப்படின்னா எடிட்ல போயிட்டு டெலீட் கொடுத்து வேல்யூவா ரோ 2வா இல்லை அங்கே உள்ள நோட்ஸா அப்படின்னு நம்மகிட்ட கேட்கும். ஸோ நீங்கள் இதில் எது வேணுமோ அந்த வேல்யூ வேணும்னா இந்த வேல்யூ மட்டும் டெலீட் பண்ணிக்கலாம், இந்த ரோ வேணும்னா அந்த ரோவே டெலீட் பண்ணிக்கலாம், இல்லை அங்கே உள்ள நோட்ஸ் வேணும்னா அந்த நோட்ஸை மட்டும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி டெலீட் செல்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். தேங்க்யூ.